இன்றைக்கு பல முறை நான் வெற்றி பெற்றிருக்கின்றேன், சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும். ஆனால் இந்த முறை நீங்கள் எனக்கு கொடுக்கின்ற வெற்றி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக இருக்க வேண்டும். தமிழகத்திலே அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற சட்டமன்ற தொகுதி எடப்பாடி தொகுதி என்ற பெயரை வாங்குவேன். செய்வீர்களா? அது மட்டுமல்ல, எடப்பாடி சட்டமன்ற தொகுதி உங்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கின்ற பொழுது என்னென்ன கோரிக்கைகள் வைத்தீர்களோ அந்த கோரிக்கைகள் பெரும்பாலும் நான் நிறைவேற்றி தந்துவிட்டேன். இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் வேணும்னு கேட்டீங்க, பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வேணும்னு கேட்டீங்க. எடப்பாடி கொங்கனாவரம் மகனஞ்சாவடி கூட்டு குடிநீர் கொடுத்தோம். அதோட பிரம்மாண்டமான அரசு கலை மற்றும் கல்லூரியை கொடுத்தோம். 2000 பேர் படிக்கிறாங்க. பிஎட் கல்லூரி எட்டுக்கொட்ட மேட்டில் கொடுத்தோம். சிட்கோ தொழில்பேட்டை எட்டிக்கொட்ட மேட்டில் கொடுத்தோம். கால்நடை மருந்தகம் கொடுத்தோம். ரேஷன் கடை கட்டி கொடுத்தோம். இன்றைக்கு பள்ளி கோணசமுத்திரம் பள்ளியை தரம் உயர்த்தி கொடுத்தோம். மாதிரி பள்ளி எல்லாரபுரத்தில் அமைத்து கொடுத்தோம். கொங்கனாபுரத்தில் இன்றைக்கு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தனியாக உருவாக்கி கொடுத்தோம். நல்ல சாலைகளை அமைச்சு கொடுத்தோம். எங்க அற்புதமான சாலை திருச்செங்கோட்டிலிருந்து சங்கிரி வழியா கொங்கனார் வழியா ஓமலூர் வரை 4 வழி சாலை. எப்படி என்னென்ன திட்டம் வேணும்னு கேட்டீங்களோ அதெல்லாம் நிறைவேற்றி தந்தோம். கொங்கனாபுரம் பேரூராட்சியில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் அதையும் நாங்கள் அமைத்து கொடுத்தோம். சமுத்திரத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் அதையும் நான் ஏற்படுத்தி கொடுத்தோம். கிராமத்திலிருந்து நகர வரை சிறப்பான தார் சாலைகளை கிராமம் பூரா அமைத்து கொடுத்தோம். ஆக என்னென்ன வசதி வேணுமோ அதையெல்லாம் கோரிக்கை வச்சீங்க. என்னால் முடிந்தவற்றை செய்தேன். மீண்டும் இப்பொழுது நடக்கின்ற தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று வந்தால் எஞ்சிய பணிகள் அனைத்தும் நிறைவேற்றி தருவேன். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.